இது வந்து 77 78 வரைக்கும் இந்த செகண்ட் கியர்ல ஃபுல் த்ராட்டில் வந்து உங்களுக்கு போகுது. அப்போ ஆர்பிஎம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு எடுத்தோம்னா மெட்டல் பேனல்ல கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வச்சா இந்த கார்ல புதுசா ஒரு ஸ்டிக்கரிங் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. அது இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அல்ட்ராஸ்க்கும் இதுக்கும் இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. சிட்டிக்குள்ள ரொம்ப 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 அந்த ஏபிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது நல்லாவே கிறுன்னு உள்ள போகுது. பட் வீல் டாப் அண்ட் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட், ரொம்ப ப்ராக்டிக்கலான செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான காரணம் 10 லட்சத்துக்குள்ள ஒரு சப் 4 மீட்டர்ல இருக்கிற ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஹுண்டேல i20 சொல்லலாம், மாருதி சுசுக்கியில் பலினோ வந்து நம்மளால சொல்ல முடியும், டாட்டாவில் ஆல்ட்ராஸ். இது பலினோட ரீபேட்ச் தான் கிளான்ஸா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஆல்ட்ராஸில் ரொம்ப வருஷமாக எந்த அப்டேட்டுமே இல்லாமல் இருந்தது. இப்போ 2025ல் டாட்டா ஆல்ட்ராஸில் ஒரு ஃபேஸ் லிஃப்டோட வந்திருக்காங்க. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, இதை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, டீசல் பெட்ரோல் ரெண்டுமே நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு நமக்கு இன்வைட் இருந்தது, பர்சனல் ரீசன்னால நம்மளால வர முடியல, சாரி ஃபார் தட். ஸோ இதோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட்லாம் நீங்கள் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சிம்பிளாக என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிரைவுக்கு போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்யூட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லலாம். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற நிறைய நேச்சுரலான ஸ்மெல்ஸை வந்து இவங்க ஃப்ராக்ரன்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் நம்மக்கிட்ட இருக்கிறது லாவெண்டர் அப்படின்னு சொல்லலாம். லாவெண்டருக்கு பெருசாக இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. அப்போ உள்ளே திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பேடை வந்து உங்களோட IRVMல இப்படி நீங்கள் தொங்க விட்டுக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஒரு பாட்டில். ஸோ அந்த பாட்டிலில் இப்படி ஒரு லிக்யூட் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு இந்த குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறது தான் அவங்க கிளைம் பண்ணுறது. நீங்கள் காரை காலையில் எடுக்கும்போது இந்த பேடில் ஒரு 2 ஸ்ப்ரே வந்து ஜஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மைல்டாக அந்த ஸ்மெல் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான நேச்சுரலான மைல்டான ஸ்மெல் பிடிக்கும்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது 10 மினிட்ஸில் ஜெப்டோவில் உங்களால் ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்துக்க முடியும். இந்த காரோட ஃப்ரண்ட் லுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஆல்ட்ராஸ் வந்து லுக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு பர்சனலாக அதோட லுக் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு லைக் ஆர் ஹேட்டு தான். ஒரு சிலருக்கு பிடிக்குது, ஒரு சிலருக்கு பிடிக்கல. பட் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் கன்வின்சிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் என்னென்ன சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெட்லைட் வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஹாலஜனில் பெருசாக வந்து ஒரு டூம் இருந்த விஷயம் இப்போ வந்து ரொம்ப ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்காங்க. எல்இடியில் டியூவலாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பிளாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற கலர்ஸ்னால அது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி டிஆர்எல் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் லென்த்தில் வந்து டிஆர்எல் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு ஹேட்ச்பேக்குக்கு ஒரு ஃபுல் கனெக்டட் டிஆர்எல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் டூ மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக டாட்டா புரிஞ்சு ஜஸ்ட் எண்டில் மட்டும்தான் வந்து அந்த டிஆர்எல்ல கொடுத்துருக்காங்க. அது லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவியோட ஃபீல் வந்து உங்களுக்கு
இதில் இருக்குது. நியூ டாட்டாவோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இந்த கேமரா இருந்தது, இப்போவும் அந்த கேமரா ரீட்டைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ஏர்வெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெண்டே ஸ்லாட்டில் ஃபுல் லென்த்துக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் இருந்தது. அப்போ உள்ளே இருக்கிற ரேடியேட்டர்லாம் கொஞ்சம் வெளியில் அப்ரப்டாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் அதை மாற்றி உள்ளே இருக்கிற வெளியே தெரியாதபடி கொஞ்சம் நீட்டாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் இதில் வரல. பட் ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க எல்இடியில் ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது உங்களுக்கு பஞ்சு நெக்ஸானு அதிலிருந்து அப்படியே டிரைவ் ஆகி இங்கேயும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஃபங்க்ஷனலில் வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீப்பாக வந்து உங்களுக்கு உள்ளே போகுது. உள்ள வீல் வரைக்கும் வந்து இருக்குது. அப்போ அந்த வீலை வந்து கூலாக வச்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏரோடைனமிக் ரிலேட்டடான நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ஏர் வெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனல் ஒரு ஏர் வெண்ட்டும் கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து சைடில் நம்ம பார்க்கலாம். சைடில் என்னென்னலாம் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படியே நீங்கள் சைடுக்கு வாங்க. ஸோ சைடு பார்க்கும்போது மெட்டலில் எந்த சேஞ்சும் இல்லை. மோஸ்ட்லி ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னு எடுத்தோன்னா மெட்டல் பேனலில் கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா வச்சா அதோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகம். பட் டாட்டா அதை இதில் மாற்றியே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டோர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த டோர் ஹேண்டில் வந்து ஃப்ளஷ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ரெக்வஸ்ட் சென்சாருமே கிடைக்கிது, ஒரு லைட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ நைட்டில் இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லைட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தட் எஃபெக்டை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ப்ரீமியமான அந்த ஒரு தட் எஃபெக்ட்டு, அந்த டாட்டாக்கே உரித்தான அந்த பில் குவாலிட்டி கண்டிப்பாக இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பி பில்லரோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சைடு இம்பேக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த போர்ஷனை மட்டும் வந்து மெட்டலில் கொஞ்சம் ரீஒர்க் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா ஸ்ட்ரென்த் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. மிச்சப்படி இந்த ஷோல்டர் லைனில் ஒரு பியானோ பிளாக் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஓஆர்விஎம்மில் சின்ன ஒரு சேஞ்சு, இங்கே ஒரு கேமரா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா இதில் ஒரு 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒரு கேமரா உங்களுக்கு இருக்குது. பிளிங்கருமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குவார்டர் கிளாஸுமே உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் ரெயின் சென்சிங் வைப்பருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக்கில் இந்த ஃபீச்சர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு லக்ஸுரி ஃபீல் வந்து கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலே ரூஃப் ரெயில் இல்லை, ஒரு சன்ரூஃப் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இதில் ரேசர் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து உங்களுக்கு ஊடால லான்ச் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் நம்மளால் அது ரோட்டில் வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ அதில் இம்ப்ளிமெண்ட் ஆன அந்த சன்ரூஃபு இந்த ஆல்ட்ராஸ்லேயும் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. நிறைய பேர் சன்ரூஃப் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வைக்கிறாங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் நிறையா பிராண்டில் இந்த சன்ரூஃபை கொண்டு போய் மேண்டேட்ரியாக திணிக்கிறாங்க. டாப் அண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ரூஃப் இருந்து கார் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு. பட் டாட்டா ரொம்ப கிளவராக பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்துலேருந்தே சன்ரூஃப் வேணும்னா வாங்கிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து அந்த வேரியண்ட்ஸை வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் அப்படின்னு ஒரு வேரியண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ சைடில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மேஜராக வேறு எந்த சேஞ்சும் தெரியல. பட் வீலில் வந்து ஒரு சேஞ்ச். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டயரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு அதே R16 உங்களுக்கு கிடைக்கிது. 185/60 R16 ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டயர் ப்ரொஃபைலில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லா வேரியண்ட்லேயும் இதே டயரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். R16 கொடுக்குறாங்க. அலாய் மட்டும் ஃபுல் பிளாக்காக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. அங்கங்கே ஸ்போக்ஸ் வந்து ஒரு டைமண்ட் கட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியரில் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலர் அலாய் வந்து இந்த காருக்கு நல்ல ஒரு லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதுவும் இந்த பர்டிகுலர் கலர். இந்த கலரை ரீசண்டாக இன்னொரு காரில் நம்ம பார்த்துருக்கோம். அது எந்த கார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே இதோட நேம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்பர் க்ளோ அப்படிங்கிற ஒரு நேமாக வந்து இதை மீன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலே ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் இருக்குது. இந்த டியூவல் கலராக இருக்கிறதுனால நல்ல கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரோட் ப்ரெசன்ஸுமே வந்து செம்மையாக வந்து இருக்குது. ஸோ அப்போ இதில் மொத்தம் 5 கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் ஒரு 2 கலர் நியூ கலர்ஸ். ஸோ இந்த கலர் ஒன்று சொல்லலாம், இன்னொன்று வந்து அந்த கிரே, அதாவது பியோர் கிரே அப்படின்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஒரு மாதிரி கோல்டன் கலர்லேயும் ஒன்று இருக்குது. மிச்சப்படி பேசிக்கான அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் அதுவுமே உங்களுக்கு கிடைக்குது. ரியரில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ரியரோட லுக்லேயும் சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லணும்னா டெயில் லேம்ப். ஸோ இங்கே இருக்கிற டெயில் லேம்ப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க,
ஒரு மாதிரி ஆரோ ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக டாட்டாவில் ட்ரையாரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். பட் இதில் சிம்பிளான ஒரு ஆரோ இந்த எண்டு வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இது கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி 2 டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அது இந்த எண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒன்லி இந்த டாப் அண்டில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ட்ராஸில் இங்கே பின்னாடி பார்க்கும்போது இந்த ஷார்ப்பாக இருக்கிறது ஒரு மாதிரி பிளாங்காக இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த எல்இடி ஸ்ட்ரிப் இந்த பர்டிகுலர் காருக்கு ரொம்ப ஆப்டாக ஃபிட்டாக இருக்குது. ஒரு ஓவர்டூ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு டாட்டாவோட பேட்ச்சு, ஒரு ரியர் கேமரா இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவே அதோட டிஸ்பிளே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆல்ட்ராஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இந்த ஏவே வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு 2 வந்து கிடைக்கிது. இங்கேயும் இருக்குது, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 4 இருக்கும், பட் இங்கே வந்து 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கிடைக்கிது. அதுக்கு கீழே வந்து ஒரு ரிவர்ஸ்க்குரிய லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பம்பர் வந்து டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் பாடி கலர். ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸானை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பின்னாடி இதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது நெக்ஸானோட ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. ஒரு ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்பாய்லர் மாதிரி இங்கே சைடில் வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஸ்பாய்லராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ட்ஷீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டீஃபாகர் லைன் வந்து இருக்குது. ஒரு வைப்பரும் கொடுத்துருக்காங்க. வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்சும் இங்கே இருக்குது. ஸோ இந்த காரில் புதுசாக ஒரு ஸ்டிக்கரிங் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அது இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். பீகாக் சிம்பிள் வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஓகே ஃப்ரண்ட் கிளாஸில் இருக்கும். அங்கே போய் காமிக்கிறேன், அப்படியே என் கூட வாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பீகாக் சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நேஷ்னல் பேர்டை வந்து உள்ளே கொண்டு வந்த மாதிரி மேக் இன் இண்டியா அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கூட இது இருக்கலாம். இது இந்த காரில் நிறையா இடத்துல இந்த பேட்ச் வந்து இருக்குது. இன்னொன்று ரியர் டோரோட ஹேண்டிலு இது எர்கனாமிக்ஸ் வைஸ் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு இருந்தால் கூட ஸ்டில் இங்கேயே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ஒரு வேலிடான ஜஸ்டிஃபிகேஷன் டாட்டாவிலேருந்து வருது. அதுதான் இந்த ஏரோடைனமிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது ஹேண்டில் வந்து இல்லாததுனால ஃபுல் ஃப்ளாட்டாக வந்து இந்த பாடி இருக்குது. அப்போது எந்த விதத்துலையும் உங்களோட ஏர் அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. அப்போ அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால வர்ற சின்ன சின்ன நாய்ஸு, இன்னொன்று ஸ்டெபிலிட்டி மிஸ்ஸிங் அப்படிங்கிறது இந்த காரில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹைவேல இப்போ நாங்கள் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுலேயே வந்து செம்ம ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ டீசல் தான் நம்ம ஓட்ட போகிறோம். இது வந்து டீசல் தான். ஸோ அதுக்கப்புறமா பெட்ரோலை ஓட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 345 லிட்டர்ஸ் வந்து பூட்டு இந்த செக்மெண்ட்டில் என்ன கொடுக்க முடியுமோ அது ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 345 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட்டு. ஸோ இதே சிஎன்ஜி இருந்தது அப்படின்னா 210 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் கிடைக்கும். டியூவல் சிலிண்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டாட்டாவில் தான் வெரி ஃபஸ்ட்டு இந்த சிஎன்ஜியை டியூவல் சிலிண்டராக மாற்றினாங்க. அப்படி மாற்றும் போது ஒரு பூட்டோடையே உங்களுக்கு ஒரு சிஎன்ஜி ஆப்ஷன் கிடைச்சது. அது கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். அதை காப்பி பண்ணி தான் இப்போ எல்லா பிராண்டுமே வந்து அந்த டியூவல் சிலிண்டரில் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ப்ராக்டிக்கலான பூட்டு தான். பட் இருந்தால் கூட லிப் ஹைட் கொஞ்சம் அதிகம் தான். நீங்கள் ரொம்ப தூரம் தூக்கி தான் நீங்கள் உள்ளே டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள ஸ்பேர் வீலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சபடி லைட் எதுவுமே வந்து இங்கே இல்லை. ஓரளவுக்கு லைட் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹாலஜனில் ஒரு லைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சஸ்பென்ஷனோட பூட்டெல்லாம் வந்து இங்கே இருக்குது, பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் மூடி வச்சுக்கணும். ஓகே, ஸோ மிச்சபடி வேறு எந்த மாற்றமும் வந்து அவுட்டரில் இல்லை. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஜினில் எந்த மாற்றமும் டாட்டா வந்து கொண்டு வரல. இன்ஃபேக்ட் ரேசரில் இருக்கிற அந்த ஒரு டர்போ பெட்ரோல் வருமோ அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது கொடுக்கல. அப்போ இதில் இருக்கிற இன்ஜின் ஆப்ஷன் வந்து டீசல் பெட்ரோல். அப்போ இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ரீமியம் ஹேஷ்பேக் அப்படி இந்த செக்மெண்ட்டில் டீசல் ஆப்ஷன் இருக்கிற ஒரே காரு இந்த ஆல்ட்ராஸ் தான். அப்போ ப்ராக்டிக்கலான ஒரு மைலேஜோட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட பவர் ஃபிகர் அப்படின்னு பார்க்கலாம். இதோட நேம் வந்து ரெவோடார்க் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் இந்த இன்ஜின் வருது. இது பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெவட்ரான் அப்படிங்கிற ஒரு இன்ஜினில் இருக்கும். இது கர்வில் கொடுத்த அந்த இம்பீரியன் வரலாமோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அதுவுமே வந்து இங்கே வரல. அப்போ இந்த டீசல் இன்ஜின் வந்து எவ்வளோ பவர் டெலிவரி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
க்ளோஸ் டு 89 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். 200 Nm டார்க்கு 3000 ஆர்பிஎம்ல உங்களுக்கு ரீச் ஆகுது. பட் அந்த அளவுக்கு ஒரு புல் இருக்கா, டீசலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது. நான் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ இது பெட்ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 87 பிஹெச்பி வந்து பவர். அப்போ கிட்டத்தட்ட டீசலுக்கு ஏத்தாப்புல பவர் டெலிவரி பண்ணுது. பட் டார்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா க்ளோஸ் டு 113 Nm தான் வந்து உங்களுக்கு டார்க் டெலிவரி பண்ணும் 3250 ஆர்பிஎம்ல. அது வந்து ஒரு 3 சிலிண்டரில் உங்களுக்கு வருது. 1.2 லிட்டரில் உங்களுக்கு அதே இன்ஜின் தான் உங்களுக்கு பஞ்சிலையும் கொடுக்குறாங்க, இந்த ஆல்ட்ராஸ்லையும் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் நெக்ஸான்லையும் வித் டர்போவோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதோட கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா இந்த டீசலில் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா டீசலில் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அதை டாட்டா மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி டிசிஏ அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கு 6 ஸ்பீடில் இருந்தது. இப்போது 5 ஸ்பீடில் ஏஎம்டியும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உள்ளே வந்திருக்கு. 5 ஸ்பீட் மேனுவலும் அந்த பெட்ரோல் இன்ஜினில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சிஎன்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட பவர் ஃபிகர் 72 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணோம். 103 Nm வந்து டார்க் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அப்போது பெட்ரோலே கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும் அப்படின்னா சிஎன்ஜி கண்டிப்பாக பவர் வந்து ரொம்பவே ஸ்லக்கிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டீசல் டெஃபினட்டாக சிட்டிக்குள்ளே ஒரு 13 உங்களுக்கு கொடுக்கும். ஹைவேல போகும்போது கண்டிப்பாக 18 to 20 அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த அல்ட்ராஸ்க்கும் இதுக்கும் ஒரு 25,000 வந்து கிட்டத்தட்ட எல்லா வேரியண்ட்லேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.9 lakhsல இருந்து 11.5 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் இந்த நியூ அல்ட்ராஸ் உங்களுக்கு வரும். இதோட டைமென்ஷன்ஸில் எந்த சேஞ்சும் கிடையாது. லென்த் வந்து 3990 mm இருக்கும். விட்டு 1755 mm இருக்கும். ஹைட்டு 1523 mm இருக்குது. அப்போது விட்டை விட ஹைட் நல்லாவே கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பரான ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைலில் இது இருக்கும். வீல் பேஸ் வந்து 2501 mm வந்து இதோட வீல் பேஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 165 mm இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இன்டீரியர் என்னென்ன சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டோர் ஹேண்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம் பண்ணிகிட்டே இருக்கோம். டாட்டா அப்படின்னாவே இந்த 90 டிகிரி அப்படிங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். டோர் வந்து லிட்ரலாக 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ இன்க்ரஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒய்டரான அப்பச்சரும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உள்ளே போய் வெளியே வர்றது டெஃபினட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் இப்படி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ரோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும். எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சடன் ஹிட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணணும். ஸோ டோர் பாக்கெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாட்டில் கூட வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் விண்டோஸ்க்குரிய சுவிட்சஸ் இங்கே இருக்குது. டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் அண்ட் அப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பவர்லேயே வந்து ஓஆர்விஎம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு சென்ட்ரல் லாக் வந்து உங்களுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அலுமினியம் ஃபீலில் ஒரு டோர் ஹேண்டிலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஓகேவாக இருக்குது. தி பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட்ஜெட்டில் என்ன கிடைக்குமோ அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சீட்டில் வந்து ஒரு சூப்பராக ஒரு அப்கிரேட் வந்து நடந்திருக்கு. இங்கே நீங்கள் உள்ளே வாங்க. இது வந்து ஃபேப்ரிக்கில் தான் இந்த சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒய்டராகவே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இந்த அண்டத்தை. இந்த அண்டத்தையை வந்து உங்களுக்கு புதுசாக இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸ்லைட்டாக இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இந்த சேஞ்சே வந்து டிரைவிங்கோட கம்ஃபர்ட்டை வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செமையான ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இது ஃப்ரண்ட்டு மட்டும் இல்லை, பேக்லையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை நான் பிளாக்ல காமிக்கிறேன். மிஸ்ஸிங் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இந்த செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் இல்லை தான். பட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான பக்கா பேக்கேஜாக அது வந்து இருந்திருக்கும். உள்ளே என்னென்ன சேஞ்ச் இருக்குன்னு காமிக்கிறேன். உள்ளே வாங்க. ஸோ உள்ளே வந்து உட்காந்ததுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் அல்ட்ராஸை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எந்த மாற்றமே வந்து பண்ணலை. அந்த ஸ்டெப்ஸு, அந்த ப்ரொஃபைலு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஒன்லி இந்த டெக்ஸ்சர் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோல்டன் வந்து ஒரு மாதிரி ரப்பர் ஃபீலில் வந்து உங்களுக்கு இதோட ஃபினிஷ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கீழேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்சரில் வந்து ஒரு லைனர் மாதிரி உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது. இந்த மேட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இல்லை அப்படின்னா கூட ரொம்ப சட்டிலாக நீட்டாகவே இருக்குது.
அதே நேரத்தில் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாட்டா இந்த தடவை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பேனல் கேப்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இந்த க்ளோ பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். பட் இதில் ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் இந்த க்ளோ பாக்ஸோட ஷட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே பிளாஸ்டிக்கோட திக்னஸ் வந்து தெரியுது. இந்த க்ளோ பாக்ஸில் ஒரு ரிமூவபிள் ஒரு ட்ரேவுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்தோன்னா இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் அஃப்கோர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. 10.25 இன்ச்சஸில் டச் ஸ்க்ரீனாக உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி 7 இன்ச்சில் இப்படி குட்டியாக டவர் மாதிரி வந்து உங்களுக்கு இருந்த விஷயம் இப்போ ரொம்ப நீட்டாக ஸ்லிம்மாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல கிராஃபிக்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். டச் சென்சிட்டிவ்மே வந்து ஓகே. பட் கொஞ்சம் டிலே வந்து இதில் இருக்குது. அது கண்டிப்பாக டாட்டா இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். கீழே வந்து ஏசியோட வெண்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அதே ப்ரொஃபைல் தான். இன்னொன்று இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆம்பியன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இங்கே தெரியுதா ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்ட்ரிப்பு தெரியுதா? இது வந்து ஏற்கனவே இருந்த விஷயம்தான். அந்த கலர் மட்டும் நீங்கள் மல்டிபிள் கலர்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடிலாம் இருந்துச்சு, கொஞ்சம் நிறையா லைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஸ்ட்ரிப்பு தான். இந்த ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ சமீபத்தில் டாட்டாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் உதாரணத்துக்கு பஞ்சாக இருக்கலாம், நெக்ஸானில் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இதே ஸ்டேரிங் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதையே தான் இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஃப்ளாட் பாட்டம் வந்து இருக்குது. 2 ஸ்போக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கீழே ஒரு ஸ்போக் இருக்கிற மாதிரியான ஒரு பியானோ பிளாக்ல ஒரு சின்ன ப்ரொஃபைல். பட் இந்த லைட் கலர் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீக்கிரமே அழுக்காயிரும். இப்போ நாங்கள் மீடியா டிரைவ் காரில் தான் இருக்கோம். கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டர்ட்டாக வந்து உங்களுக்கு ஆயிடுச்சு. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்மே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. இந்த கிளஸ்டர் ஒரு அப்கிரேடாக இருக்குது. இதில் ஒரு 7 இன்ச்சில் ஒரு டிஜிட்டலில் கிடைக்குது. பட் டாப் அண்டான அந்த டிசிஏ அந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் 10 இன்ச் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு சின்ன அனலாக் ஃபீலில் வந்து ஒரு ஆர்பிஎம் மீட்டரும் ஃபியூவல் கேஜும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டாப் அண்டில் இருக்கிற அந்த 10 இன்ச்சில் நீங்கள் மேப்பையே வந்து இதில் டேரெக்டாக இதிலே பார்த்துக்கலாம். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா 360 டிகிரி கேமரா. இதை ஆன் பண்ணோன்னா சூப்பர் குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3D போடுறேன், இங்கே பாருங்கள். கேமராவோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் வேணும்னா இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா வெஹிக்கிளோட லெஃப்ட்டு எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை 2Dயில் இது வந்து ஐ திங்க் ஃப்ரண்ட்டு, பேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கு, சைடை கிளிக் பண்ணிங்கன்னா சைடு, இந்த பக்கம் வேணும்னா இந்த சைடு. கிளாரிட்டி சூப்பர். அதே மாதிரி ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அடாப்டிவாகவே வந்து உங்களுக்கு கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக நம்ம வரவேற்கணும். ஸோ இது செம்ம கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும். வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று, நீங்கள் இண்டிகேட்டர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறீங்களோ டிரைவிங்லேயே உங்களுக்கு அந்த சைடில் காமிக்குது. வித்து மார்க்கிங்கோட உங்களுக்கு இருக்கும். நான் ரைட் சைடில் போடுறேன். ரைட் சைடில் ஒரு மார்க்கிங்கோட. அப்போ நம்ம காருக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறது க்ளீனாக வந்து உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது தேவையான ஒரு ஃபீச்சராக இருக்கும். இங்கே மேலே மேனுவல் IRVM தான், ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் அகைன் வரும். இது ஒரு ஒயிட் கலரில் எல்இடியில் ரூஃப் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப், சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஓப்பன் பண்ணோன்னா ஓகேவான ஒரு ஃபீலு. இன்றைக்கி பெங்களூரில் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பிளைண்டரை நீங்கள் மேனுவலாக தான் கையை வச்சு இழுத்தி சாத்திக்கணும். இங்கே நமக்கு மிரர் எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு வேனிட்டி மிரர் வந்து கொடுக்குறாங்க. லைட் எதுவும் கொடுக்குறதில்ல. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சு. மிச்சப்படி இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸான் அண்ட் பஞ்சிலிருந்து டிரைவ் ஆனது தான். டச் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது ஹேண்ட்லிங்க்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அதோட கியர் நாப் வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. சின்னதாக ஒரு ஆம்ரெஸ்ட்டு. இதுவுமே முன்னாடி பின்னாடி வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னே ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். மேசிவாலாம் இல்லை. ஆக்சுவலி இங்கே டிரைவ் மோட சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் ஐ திங்க் அது டாப் அண்டில் மட்டும் டிசிஏல மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃபிக்ஸடாக சிட்டி அப்படிங்கிற ஒரு டிரைவ் மோடில் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் வந்து உங்களுக்கு இருக்குது. 65 வாட்டில் சி போர்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட்டு சார்ஜிங் அடாப்டருமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. யூஎஸ்பிக்கு ஒரு ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ரியரோட கம்ஃபர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரியர் டோருமே வந்து உங்களுக்கு
90 டிகிரி வந்து ஓப்பன் ஆகும். கொஞ்சம் நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர், ஒரு 2 பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு டோர் பாக்கெட்டோட ஸ்பேஸு. இங்கே வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் லைட்டாக ஒரு குஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ட்வீட்டருமே வந்து நமக்கு இருக்குது. ஸ்பீக்கரும் டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வர்றதுக்கு இங்கிரஸ் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் அடிஷ்னலாக இம்ப்ளிமெண்ட் ஆனது ஃப்ரண்ட் மாதிரியே இங்கேயுமே வந்து ஒரு அண்டத்தைக்கு ஒரு ஹம்ப் வந்து உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸ்லைட்டாக இங்கே மட்டும் விட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் அண்டத்தை எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு அண்டத்தை ஃபீல் வந்து இருக்குது. நம்ம காலை நீட்டினோம் அப்படின்னா சூப்பராக உள்ளே டக் பண்ணிக்க முடியுது. நல்ல ஒரு லெக் ரூம் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னோடய ஹைட்டு 5'8". இது என்னோடய டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது. நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. அதே மாதிரி ரிக்ளைனுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். பின்னாடியுமே லம்பர் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு பம்ப் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு லம்பர் சப்போர்ட் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. என்னோடய 5'8"க்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. 6 வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக தலை தட்டும். ஒரு ஆம்ரெஸ்ட்டு ஒய்டராக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ரியரோட கம்ஃபர்ட் அப்படிங்கிறது 3 பேருக்கு என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல்ட்டுக்கு கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். பட் என்னைய மாதிரி 2 பேர் லீனாக ஒரு ஆள் கூட நடுவில் உட்காந்துக்கலாம். பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்னு பார்க்கும்போது 2 தான் கிடைக்கிது. ஏசி வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அடிக்குவேட்டான கூலிங் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. ஒரு சார்ஜிங் போர்ட்டும் சி டைப் சார்ஜிங் போர்ட்டுமே நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. மொபைல் இங்கே சார்ஜை போட்டு மொபைல் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொபைலில் நீங்கள் ஹரிசானலாக இப்படி வச்சுக்கலாம். மிச்சபடி இங்கே ஒரு பவுச்சுமே வந்து நமக்கு மேகசின் பவுச் மாதிரி உங்களுக்கு இருக்குது. சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் இருக்கும். சேஃப்டி அப்படிங்கிறது டாட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொரி பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக சேஃப்டி லோடடாகவே இருக்கும். இதுலேயும் 6 ஏர் பேக்ஸ் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓவரால் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டான ப்ராக்டிக்கலான ஒரு காரு பிலோ 10 lakhsக்கு அப்படிங்கிறப்போ இதில் இருக்கிற பெட்ரோல் வேரியன்ட்ஸ் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இப்போ டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த டாடா அல்ட்ராஸை இப்போ டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ட போகிறது என்ன அப்படின்னா டீசல். ஸோ 1.5 லிட்டரில் இருக்கிற இந்த டீசல் இன்ஜின். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு ஒரு ஃபுல் டிரைவ் கொடுத்து காமிக்கிறேன். எப்படி வீல் ஸ்பின் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாவ், ஃபுல் த்ராட்டில் கொடுப்போம். 43 வரைக்கும் போகுது. செகண்ட் கியரு மறுபடியும் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். 79, 81 வரைக்கும் வந்து போகுது. தேர்ட் கியர் வந்து ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுக்கலாம். எஸ், 117, 119, வாவ், 122, 121 வரைக்கும் வந்து போகுது. தேர்ட் கியர் செம்ம டாலாக வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் கியர் கேட்க தேவையில்லை, ரைட்? அப்போது கியரோட அந்த டியூன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் தேர்ட் கியர் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு புல் பண்ணி நீங்கள் ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பக்காவாக வந்து உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணும், ரைட்? அப்போது இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டீசலோட அந்த பஞ்சு, அந்த ஒரு பவர் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அப்போது பட் பெட்ரோலை விட கண்டிப்பாக ஃபார் பெட்டராக இந்த டீசல் இன்ஜினோட ஒரு பவர் அண்ட் புல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 4 சிலிண்டர் 1.5 லிட்டர். அப்போ ஹூட்ல இருந்து அந்த டீசல் இன்ஜினுக்கே உரித்தான அந்த ஒரு ரம்பிள்னஸ் வந்து உள்ளே வந்து கேட்குது. பட் அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்மளை எந்த விதத்துலையும் அது இரிட்டேட் பண்ணுற லெவலில் வந்து அந்த சவுண்டு இல்லை. பட் இப்போ நான் தேர்டில் உங்களுக்கு ரவ் பண்ணி காமிச்சேன், செகண்டில் ரவ் பண்ணி காமிச்சேன். அப்படி ரவ் பண்ணும்போது அந்த ஹையர் ரவ்வில்
ஒரு 6000 ஆர் 7000 RPM வரைக்கும் டச் பண்ணும்போது பயங்கரமாக ஒரு ரெவ் வந்து உள்ளே கேட்குது. பட் அவ்வளோலாம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஓட்ட போகிறதே வந்து கிடையாது. அதனால் ஒரு லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு NVH. ஆம்பியன்ஸோட சவுண்ட் அப்படின்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் அந்த வெஹிக்கிளோட சவுண்ட் நல்லா கேட்குது. ஆனால் வின் நாய்ஸ் வந்து பெருசாக உள்ளே இல்லை, டயர் நாய்ஸுமே வந்து நமக்கு பெருசாக உள்ளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வெஹிக்கிளோட சவுண்ட் மட்டும் நம்மளால் நல்லா உள்ளே கேட்க முடியும். பட் பெட்டராகவே வந்து டாட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டீரியர் இந்த ஸ்டேரிங் தான் மாறி இருக்குது. பட் ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து அதே தான், மெக்கானிக்கலி அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போது இது எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, சிட்டிக்குள்ளே ரொம்ப 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 லைட்டராக இருக்குது. அப்போ நீங்கள் மேனூர் பண்ணுறதுக்கு இது பக்காவாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே இது ஹைவேல சூப்பராக ஒரு வெயிட் ஆட் ஆகுது. இப்போ வந்து ஒரு 110 நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ 110 இப்படி போய் அப்படி கட் அடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கட் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டேரிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஈவன் ஹை ஸ்பீடில் கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக நமக்கு இங்கே பாருங்கள் எந்த விதமான நடுவில் வந்து ஒரு ஸ்லாக் மாதிரி எதுவுமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேரிங் கிடைக்குது. ஸோ ஸ்டேரிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏரோடைனமிக்கலாக இந்த கார் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டாட்டா சொல்கிறாங்க. அதை நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் அந்த ஏர் வெண்ட்டாக இருக்கலாம், நமக்கு டயருக்கு வந்து ஒரு பர்பஸாகவே ஒரு கூலுக்காக ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நோ ஹேண்டில் ஆப்ஷனில் போயிருக்காங்க. ஃப்ளஷ் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்டில், ரியரில் வந்து பேக் டோருக்குள்ளே. அப்போது அந்த விண்ட் வந்து போய் அடித்து போகிற அந்த சவுண்டும் நமக்கு இல்லை. பெருசாக அதனால் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகிற பிரச்சனை வந்து உங்களுக்கு இல்லை. சூப்பர் ஏரோடைனமிக்காக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் 120 130 போகிறீங்க அப்படின்னா கூட வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இல்லை. அது எந்த விதத்துலையும் இப்படி ஷேக் பண்ணி உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக லூஸ் பண்ணல. அது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோடில் ரொம்ப பிளான்டடாக போகுது. யூஸ்வலாக டாட்டா அப்படின்னாவே அந்த ஹெவியான பில்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுலேயும் அந்த ஸ்ட்ராங்கான அந்த மெட்டலோட பில்டு வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த வெயிட்டுனாலேயே ரோடில் வந்து செம பிளான்டடாக வந்து உங்களுக்கு அது போகுது. ஸோ அப்போது ஓவரால் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அக்ரெசிவான பவர் நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னா இந்த காரை, இந்த டீசல் பர்டிகுலராக நல்லாவே வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இதோட காம்படேட்டர் ப்ராடக்ட் லைக் பலினோ i20 அது ரெண்டோட தான் இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் கம்பீட் பண்ணுது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது டீசல்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷனே கிடையாது. மார்க்கெட்டில் இருக்கிற ஒரே டீசல் இன்ஜின் ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் இருக்கிற கார் வந்து இந்த கார் மட்டும்தான். ஸோ அதனால் இதுக்கு காம்படேட்டர் வந்து வேறு யாருமே கிடையாது. அப்போ அதோட பெட்ரோலோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் i20 ரொம்ப ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும். அதை இதோட கம்பேரே பண்ண முடியாது. பட் பலினோ அந்த இப்போதைக்கு இருக்கிற அந்த K12 ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். அதோடு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த டீசல் இன்ஜினில் டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ கியரோட ஷிஃப்டிங் அஃப்கோர்ஸ் டாட்டாவோட கியர் பாக்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதுலேயுமே அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குது. பட் கிளச்சு வந்து ரொம்ப ஸ்மூத்தராகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் கிளச்சு ஓகே. பட் கியரோட ஷிஃப்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம போய் அந்த கியரை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் கியரை மாற்றும் போது டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் லோயர் கியர்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், 3rd கியரு, 2nd அதெல்லாமே வந்து பாருங்கள். 3rdல ஒரு புல் கொடுக்குறேன், எவ்வளோ நாய்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த நாய்ஸு ஹைரோவில் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்கும். அப்போ கிளச்சு நல்லா இருக்குது. கியரோட ஷிஃப்ட் மட்டும் கண்டிப்பாக டாட்டா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ கீழே பெடலோட எர்கனாமிக்ஸ், அதாவது அது கரெக்டான ஸ்பேஸிங்கில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. பிரேக் வந்து கொஞ்சம் ஆக்சிலரேட்டரோட ஹைட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஆக்சிலேட்டர் வந்து கொஞ்சம் நல்லாவே காலை லிஃப்ட் பண்ணி தான் நீங்கள் பிரேக்குக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல டெஃபினட்டாக உங்களால் நிப்பாட்ட முடியும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பின்னாடி வெஹிக்கிள் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள். வாவ்.
அந்த ஏபிஎஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது நல்லாவே கிறுன்னு உள்ளே போகுது. பட் வீல் லாக் ஆகிறது நமக்கு கொஞ்சம் தெரியுது. அப்போ அந்த ஏபிஎஸோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வீல் ஸ்லிப் கொஞ்சம் நடக்குது, லைட்டாக ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் எய்ம் பண்ண இடத்துல டெஃபினட்டாக பிரேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இங்கே சைடில் ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க, அது நல்ல ஒய்டராக இருக்குது. அப்போ நான் இன்ஃபேக்ட் நான் ஷூ போட்டு தான் இப்போ ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ ப்ராடரான ஷூக்கே நம்மளால் கரெக்டாக ஃபுல்லாக அது கவர் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அந்த டெட் பெடலை கொஞ்சம் உள்ளே சொருகி வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் இருக்குது. அதனால உங்களோட கால் வந்து அந்த சைடில் அது இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து அது க்ரியேட் பண்ணல. ஓகே, இப்போ ஓவரால் எர்கனாமிக்ஸ், அதாவது டிரைவிங் எர்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டுமே வந்து அந்த அண்டத்தை இம்ப்ரூவ் பண்ணது டிரைவிங்கில் சூப்பராக வந்து ஒரு வேல்யூ ஆடடாக இருக்குது. நமக்கு நல்லாவே வந்து அது கீழே அண்டத்தை கொடுக்கறதுனால ரொம்ப ஹேசில் ஃப்ரீயாக நீங்கள் லாங் ட்ரைவ் வந்து ஓட்டலாம். நல்ல ஒரு பக்கெட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுது. இப்போ சீட் டாப் நாச்சாக இருக்குது. அதே மாதிரி ஒன்லி மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா இந்த வென்டிலேட்டர் சீட்ஸ் தான். அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பேக்கேஜாக வந்து இது இருந்திருக்கும். இன்னொன்று சேஃப்டிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த இண்டிகேட்டர் நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அதோட வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் நல்ல கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் ஒரு மெஷரிங் மார்க்கிங்கோட வந்து உங்களுக்கு இருக்குது. சேஃப் ஜோனோட மார்க்கிங்கோட கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே அந்த ஓஆர்விஎம்மோட சின்ன ஒரு இது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டாலும் அது வருது. இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இங்கே 360 அந்த கேமரா ஆன் பண்ணிங்கன்னா ஐ திங்க் டூ ஹை ட்ரைவ் ஸ்லோ அப்படின்னு சொல்லுது. ரியரோட வியூ மட்டும் வந்து உங்களுக்கு இங்கே காமிக்குது. மிச்சப்படி ஃப்ரண்ட்டை வந்து நம்மளால் ஸ்வாப் பண்ண முடியல. பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த 360 வியூ வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏசியோட த்ரோ நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ பெட்டராக இருக்குது. நல்ல ஹேண்ட்லிங் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல NVH கண்ட்ரோல்டாக இருக்குது, டீசெண்டான பவர் வந்து உங்களுக்கு கொடுக்குது இந்த டீசல் இன்ஜின். இப்போ அடுத்து முடிஞ்சால் ஒரு பெட்ரோல் இன்ஜின் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணணும். அதை ட்ரைவ் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பெட்ரோல் இன்ஜினை இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இதில் பெட்ரோல் கம் சிஎன்ஜி ரெண்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ரெண்டோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சின்னதாக டச் ஸ்க்ரீன் இருக்க நீங்கள் பார்க்குறீங்க. அதை அப்படி டச் பண்ணோன்னா சிஎன்ஜி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் வந்து மாறிக்குது. இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே டாட்டா வந்து இந்த டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் டேரெக்டாக சிஎன்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வேற அதர் பிராண்ட் சிஎன்ஜி கார்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் சிஎன்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் பெட்ரோலுங்கிறது உங்கள் காரில் எப்போயுமே நீங்கள் மினிமம் குவான்டிட்டி வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் அப்படி தேவையில்லை. டேரெக்டாக சிஎன்ஜியில் வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது பெட்ரோலை டெஸ்ட் பண்ணிடலாம். நான் சிஎன்ஜி மோடில் இருந்து பெட்ரோல் மோடுக்கு இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ இது 3rd கியரில் நான் இருக்கிறேன். வெஹிக்கிள் இருக்கிறது ஒரு 35-37 அந்த ரேஞ்சில் இருக்குது. த்ராட்டில் கொடுத்தாலும் அதோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது லோ தான். ஏன்னா இது வந்து நமக்கு தெரியும் ஒரு 3 சிலிண்டரில் இருக்கிற ஒரு 1.2 லிட்டர் ரெவட்ரான் இன்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லீனியராக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் அதை டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம சிட்டிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு க்ளீன் ரோடு கிடைக்கும்போது நான் உங்களுக்கு ரஷ் பண்ணியும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வைப்ரேஷன் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இன்ஜினோட ஓக்கல் வந்து நீங்கள் லைட்டாக ஹெவி ஃபுட் கொடுத்தாவே வந்து ஒரு அந்த இன்ஜினோட ஓக்கல் நல்லாவே உங்களுக்கு கேட்கும். அதை நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் இது வந்து ஸ்மூத்தரான இன்ஜினாக இருக்குது. ஒன்லி திங் அந்த ஓக்கல் தான். ஹூட்ல இருந்து நீங்கள் ஆர்பிஎம் வந்து க்ளோஸ் டு 2.5 போயிடுச்சு அப்படின்னா அது பயங்கரமாக அந்த ஓக்கல் வந்து ரைஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட் கியரில் ஒரு த்ராட்டில் நம்ம கொடுக்கலாம். சவுண்டை கேளுங்க, 44 வரைக்கும் போகுது. அப்பா, ஒரு விசில் சவுண்டும் சேர்ந்தே வருது. இது வந்து 77-78 வரைக்கும் இந்த செகண்ட் கியரில் ஃபுல் த்ராட்டில் வந்து உங்களுக்கு போகுது. அப்போ ஆர்பிஎம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி
ஹை ரவுல ரொம்ப வோக்கல், அதோட சேர்ந்து ஒரு விசில் சவுண்டும் கேபின்குள்ளே பயங்கரமாக வந்து கேட்குது. அப்போ இந்த காருக்கும் அந்த இன்ஜினுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த பெட்ரோல் இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்டில் இருக்குது, அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்க பண்ணலை. ஓகே, இப்போ இந்த சிஎன்ஜி மோடில் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. நான் வந்து சிஎன்ஜி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வெஹிக்கிள் வந்து எஸ் சிஎன்ஜி மோடுக்கு மாறிடுச்சு. ஸோ சிஎன்ஜி அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஒரு 10 பிஹெச்பி வந்து கம்மியாக இருக்குது. டார்க்குன்னு பார்த்தா கூட ஒரு 10 Nm வந்து கம்மியாக இருக்கும். ஏற்கனவே பெட்ரோலே வந்து ஒரு லீனியர் தான். அப்போ அதுலேயும் சிஎன்ஜி அப்படிங்கிறது டபுள் லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அப்ரோச்சு. நீங்கள் இன்கேஸ் நம்ம மைலேஜுக்காக தான் சிஎன்ஜி அப்படிங்கிறது நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது அதில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ப்ராக்டிகாலிட்டி. அதுதான் வந்து இங்கேயும் இருக்குது. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக இந்த சிஎன்ஜி மோடில் அது டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஓவரால் இந்த பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்லக்கிஷான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். லைட் ஃபுட்டில் நீங்கள் ஓட்டுறவராக இருந்தால் இந்த கார் வந்து பெட்ரோல் இன்ஜின் உங்களுக்கு செட் ஆகும். இன்னொன்று 10 lakhsக்குள்ளே நல்ல ஒரு கேபின் ஸ்பேஸு, நல்ல ஒரு பில் குவாலிட்டி, சேஃப்டியோட அப்படின்னு இருக்கும்போது இந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சஸ்பென்ஷனை பற்றி நம்ம பேசணும். அதில் டீசல் வெஹிக்கிளில் நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ சஸ்பென்ஷனு செம்ம ஸ்மூத்தராக வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய ஹோலில் கூட இப்போ நம்ம விடுறோம், அந்த டங்குங்கிற அடிக்கிறதோ அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன அண்டுலேஷன்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணுது. நமக்கு கேபின்குள்ளே எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிற அளவுக்கு அது வரலை. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவலில் தான் அந்த சஸ்பென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது வேறு லெவலாக வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போது கிளச்சோட கம்ஃபர்ட் இந்த பெட்ரோலோட மேனுவலில் டீசலை விட செம்ம சாஃப்டாக வந்து இருக்குது. பட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதோட அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து கொஞ்சம் பிடிச்சி தான் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஓவரால் இந்த பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஒரு இந்த 10 lakhsக்குள்ளே எப்படி ஒரு கார் அப்படின்னா நீங்கள் இந்த காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டெஸ்ட்டை கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த நியூ ஆல்ட்ராஸ் 2025ஓட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.